அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனாஸ் ஃபெஸ்ட். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே வீடியோஸ் எதுவுமே போடுறதில்ல. நிறைய பேர் என்கிட்டயும் கேட்டிருந்தீங்க ஏன் வீடியோஸ் எதுவுமே வரதில்லைன்னு சொல்லிட்டு. நான் ஏன் வீடியோஸ் போடல அப்படின்ற ரீசனை இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய அக்கா பசங்க பார்த்தீங்கன்னா எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு லீவில் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. பசங்க பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டென்ஷனில் ரொம்பவே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தாங்க. அதனால வெளியே எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் ஈசிஆர் தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஈசிஆரில் பார்த்தீங்கன்னா என்னோடய தங்கச்சி வீடு இருக்குது. தங்கச்சியும் பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே இங்கே ப்ளூ ஃப்ளாக் பீச்சுன்னு இருக்குது, அது நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க என்னோடய தங்கச்சி. அங்கேயும் போய் பார்க்கலான்னு சொல்லி தான் கிளம்பிட்டோம். நாங்கள் வீட்லேருந்து கிளம்பும் போதே டைம் பார்த்தீங்கன்னா 1:30 போல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஈசிஆர் போய் ரீச் ஆகிறதுக்கு 2:30 ஆகிடுச்சு. லன்ச் டைம்ன்றதால பசங்களுக்கும் பசிக்க ஸ்டார்ட் ஆகிடும் இல்லையா, அதனால் ஈசிஆர்லேயே காரைக்குடி செட்டிநாடு ரெஸ்டாரண்ட் இருந்தது, அங்கே தான் போயிருந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட் பார்க்க ரொம்ப டீசெண்டாகவும் இருந்துச்சு. அதோடய ஆம்பியன்ஸும் நல்லா நீட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெஸ்டாரண்ட்டுடைய அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ப்ளேயிங் ஏரியாவும் இருக்குது பசங்களுக்காக. நாங்கள் இன்றைக்கி என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனக்காக வெஜ் மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரான் தொக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பசங்க சிக்கன் பிரியாணி, ஒருத்தவங்க மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இங்கே எல்லா பிரியாணியுமே சீரக சம்பா ரைஸில் தான் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் செட்டிநாடு ஸ்பைசஸ்லாம் இருக்கிறதால ரொம்பவே டேஸ்ட் அத்தன்டிக்காக இருந்துச்சு. இந்த பிரியாணி கூடவே ரைத்தா, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பச்சடி, அப்புறம் தால்ச்சாலாம் கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு அடுத்து நான் ஆர்டர் பண்ண வெஜ் மீல்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டம்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வத்த குழம்பாகட்டும், அப்புறம் பருப்பு பொடி, வெண்டைக்காய், அந்த வேர்க்கடலை போட்டு ஒரு பொரியல் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பருப்பு கீரை கடையல், மிளகு ரசம், காலிஃப்ளவர் ஃப்ரை, உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் தயிர், அது கூடவே பருப்பு பாயசம் கொடுத்துருந்தாங்க. அதோடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃப்ளாக் பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. கார் பார்க்கிங்லாம் 50 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் போகும்போது அந்தளவுக்கு கூட்டமே இல்லை. நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌட் ஆகிடுச்சு. இந்த பீச்சுடைய என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பீச் இன்ஃபர்மேஷன் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு டூரிசம் கார்ப்பரேஷன் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பீச்சுடைய ஈகோ சிஸ்டம் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பீச்சுடைய வியூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வெயில் தெரியாமல் இருக்கிறதுக்காக சைட்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக டென்ட் போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து எதனா எமர்ஜென்சி அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கண்டெய்னர் எல்லாம் கேரவன் மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய உள்ள சின்ன சின்ன கடைங்களாம் வச்சுருந்தாங்க. இது பாருங்கள், ஃபிஷ் ஸ்பா தான் இங்கே இருந்தது. ஆனால் நாங்கள் இதில் போகலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை விஜய் மால் போயிருந்தோம். அப்போ என்னுடைய அக்கா பசங்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தேன் ஃபிஷ் ஸ்பாக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா மீன் எல்லாம் காலை பிடிக்கும் இல்லையா, அதை பார்த்துட்டு பயமாக இருக்குன்னு சொல்லி ரிட்டன் வந்துட்டாங்க. அதனால நாங்கள் இந்த தடவை அங்கே கூட்டிகிட்டு போகல. அதுக்கடுத்து சைடில் பார்த்தீங்கன்னா பசங்களுக்காக சின்ன பார்க் செட்டப் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. பசங்க ப்ளே ஏரியாவில் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் நானும் என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாக் போயிருந்தோம். அதுக்கடுத்து பசங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு வந்துட்டாங்க. இல்லை சின்ன ஒர்க்கா இல்லையா, அவளுக்கு தான் வந்து பீச்னால் ரொம்ப இஷ்டம். அந்த பீச் அலையில் பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. போகலான்னு சொன்னால் கூட கேட்கல, அங்கேயே ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே பார்த்தீங்கன்னா இந்த மாங்காயெல்லாம் சேல்ஸ் பண்ணிருந்தாங்க, உப்பு மிளகாலாம் போட்டு, அதையும் வாங்கியிருந்தோம்.
அதுக்கப்புறம் பசங்க பார்த்திங்கன்னா ஐஸ் கோலா தான் கேட்டிருந்தாங்க. இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருந்துச்சு, ரொம்ப சூப்பர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இவங்க பார்த்திங்கன்னா 4 ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அதை சொன்னோன்னா அது மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து 4 ஃப்ளேவருமே கேட்டிருந்தோம். இந்த ஐஸ் கோலாவுக்கு 50 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பக்கத்துலேயே ஸ்வீட் கார்ன் ஷாப்பும் இருந்தது. நாங்கள் பார்த்திங்கன்னா மசாலா கார்ன் தான் வாங்கியிருந்தோம். மசாலா கார்னுடைய டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. எக்ஸ்ட்ரா பட்டர்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான், நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியே கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பும் போது டைம் வந்து ஈவினிங் 5:30 போல் ஆகிடுச்சு. அவ்வளோதான், அப்படியே வெளியே கிளம்பிட்டோம். இப்போ வந்து அடுத்து எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு தான் போக போகிறோம். ரொம்ப நாள் கழித்து தங்கச்சி அவங்க பசங்க பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. பசங்க கூட இருந்ததில் டைம் போனதே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே நாங்கள் அங்கேன்னு கிளம்பிட்டோம். நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா பசங்க வந்து ஃப்ரைட் சிக்கன் தான் கேட்டிருந்தாங்க. அதனால் அங்கேன்னு ஃப்ரைட் சிக்கனும் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். The next day. நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோஸ் வராததுக்கான ரீசன் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு சின்னதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது என்ன பிஸ்னஸ் அப்படின்னா, மன்ஹாஸ் ஹென்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கானிக் ஹென்னா ப்ராடக்ட்லாம் நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஆர்கானிக் கோன் இருக்கும் இல்லையா, அது அப்புறம் ஆர்கானிக் நெயில் கோன் எல்லாமே ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணுற இந்த ஆர்கானிக் ஹென்னா கோனில் பார்த்தீங்கன்னா 100% நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். எசென்ஷியல் ஆயில், யூக்கலிப்டஸ் ஆயில், இந்த மாதிரி நிறைய ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம கடையில் வாங்குற கோன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் எல்லாமே இருக்கும். நம்மளுக்கு அந்த ஸ்டெயின் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வைக்கிற ஒரு டிசைன்னா அதில் 2 நாள் கூட அந்த ஸ்டெயின் இருக்க மாட்டேங்குது. அந்த டிசைன் எல்லாமே உரிய ஆரம்பிச்சிடுது. ஆனால் நாங்கள் ரெடி பண்ணுற இந்த ஆர்கானிக் கோனில் பார்த்திங்கன்னா ஸ்டெயினும் போகாது அவ்வளோ சீக்கிரத்தில். டிசைன்லாம் பார்த்திங்கன்னா பீலும் ஆகாது. நாங்கள் சும்மா ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ ரீச் அண்ட் ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் இருக்க நம்மளுடைய மன்ஹாஸ் ஹென்னா அந்த அக்கௌண்ட்டை பார்த்துட்டு நிறைய பேர் ஆர்டர்ஸும் பண்ணிகிட்ருக்காங்க. பிரைடல் ஆர்கானிக் ஹென்னா, அப்புறம் நெயில் ஹென்னா, அதுக்கப்புறம் நார்மல் ஆர்கானிக் ஹென்னா எல்லாமே ஆர்டர் நல்லபடியாக போயிட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் பிஸியான ஸ்கெடியூல் போயிட்டுருக்கிறதால தான் என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியல. இன்ஷா அல்லாஹ் இதுக்கப்புறம் நம்மளுடைய சேனலில் கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். நீங்கள் எல்லோரும் எப்படி நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி இந்த புது பிஸ்னஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹன்னாஸ் ஃபெஸ்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.